த லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம டெய்லி பிரெட் டேல்ஸ் சேனல் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு அவரோட வார்த்தை என்னன்னு கேட்போமா? வாங்க. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசாயா 54:8. ஒரு சின்ன பையன் ஸ்கூல் முடிஞ்சு எப்பவுமே வீட்டுக்கு லேட்டாவே வந்துட்டு இருந்தானா. இத பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் அவனை கூப்பிட்டு இனிமே ஸ்கூல் முடிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும்னு கண்டிச்சு அனுப்பிவிட்டாங்களாம். ஆனா அவன் அதை கேட்கவே இல்லையா, இன்னும் ரொம்ப லேட்டா வந்துட்டு இருந்தானா. அத பார்த்து அவனோட அம்மா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையா. நைட்டு சாப்பிடுற நேரமும் வந்துருச்சு. அந்த சின்ன பையன் அவனுக்கு முன்னாடி வச்சிருந்த சாப்பாடு பிளேட்டை பார்த்தானா. அதுல ஒரே ஒரு பிரெட்டும் ஒரு டம்ளர் தண்ணியும் இருந்துச்சான். உடனே அவங்க அப்பா முன்னாடி வச்சிருந்த பிளேட்டை பார்த்தானா. அதுல சிக்கனு, பிரெட்டு, ஃப்ரூட்ஸ் இப்படின்னு எல்லாமே இருந்துச்சான். உடனே அவங்க அப்பா முகத்தை பார்த்தானா. அவங்க அப்பா அவனை கண்டுக்கிடவே இல்லையா. அந்த பையன் அவனோட தவற உணரட்டும்னு பேசாம அமைதியா இருந்தாங்களாம் ரெண்டு பேரும். அந்த சின்ன பையனுக்கு அலனும் போல இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் அவனோட தவற உணர்ந்து கொண்டானா. அப்புறம் அவங்க அப்பா மெதுவா அவன் முன்னாடி வச்சிருந்த பிளேட் எடுத்துட்டு அவங்க அப்பா பிளேட் அவன் முன்னாடி வச்சு அவன் முகத்தை பார்த்து சிரிச்சாங்களாம். அந்த பையன் வளர்ந்து பெரியவனான போதுதான் அவங்க அப்பா செஞ்சதை நினைச்சு பார்த்துட்டு இப்படிதான் தேவனும் நம்ம மேல அன்பு கூறுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டானா. இப்படிதாங்க நம்ம தவறு செய்யும் போது தேவன் நம்ம மேல கோவப்படுறாங்க. ஆனா எப்பவுமே கோவமா இருக்க மாட்டாங்க. நம்ம தவறுகளை நம்ம உணரும் போது அவரோட மன உருக்கத்தினால நம்மள மன்னிச்சு மீண்டும் அவரோட ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக நம்மள மாற்றுறாங்க. ஆமென். Share this word with others and be a blessing in someone's life.